ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் என்னங்க பண்றீங்க? டீ காப்பிலாம் குடிச்சிட்டீங்களா? இன்றைய பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட பொழுதா போன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு குறளை பற்றி தாங்க பார்க்க போறோம். என்ன குறள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தை குறித்துதான ஒரு குறள் வந்து நம்ம திருவள்ளுவர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துருவோம். அன்பும் அருளும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த குறளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இரண்டு உறவுகளுக்குடைய உள்ள பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது என்னன்னு கேட்கறது, நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்கறது, நல்லா இருக்கியாமான்னு கேட்கறது, சேஃப்டியா இருக்கியாமான்னு கேட்கறது, கொஞ்சம் வந்து கொஞ்சம் முகம் சோர்ந்தா கூட என்னடா செய்யுது, என்னடா முகம் சோர்ந்து போயிருக்கு, என்னடா ஆச்சு, நீ வீட்டில் எதாவது நடந்துச்சா, ஏதாவது பிடிக்காத மாதிரி எதாவது பேசினாங்களா, அவங்க ஹேண்ட் பண்ற மாதிரி எதாவது பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு உறவுகளுக்கு இடையுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கம் இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆமாப்போ இவன் நம்ம பொண்டாட்டி தானே, ஆமாப்போ இவர் நம்ம புருஷன் தானே, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட போறாரு, நமக்கு என்ன எதுனா வந்து அவருக்கு தெரியாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உறவுகளுக்கு இடையுமே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டன்ஸ் வரும். அதாவது வந்து ஒரே வீட்டுக்குள்ள ஒன்னாவே இருந்தாலுமே கூட அந்த புரிதல்ன்றது அந்த ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி அந்த லவ் பண்ணிட்டு இருக்கப்ப இருந்த மாதிரி ஒரு அட்டாச்சு இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கணவன் தானே, நம்ம மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியம். அந்த அலட்சியம் தாங்க இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு பிரிதலை வந்து உண்டாக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ்குள்ள பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பார்க்குறோம், விவாகரத்து பார்க்குறோம் இல்லையா? அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ற ஒரு சாதாரண பீப்புள்ஸ், அவங்களுக்குள்ளேயே அவ்வளோ வந்து மன வேறுபாடு வந்து மனக்கசப்பு வந்து அவங்களே பிரிஞ்சு போகும்போது நம்மளாம் எந்த மூலை, நம்மளாம் காசு பணத்துக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டத்தோட தானே வாழ்றோம். பொருளாதாரத்துலையும் சரி, மற்ற இதுலையும் சரி, சின்ன ஒரு காரியங்கள் கூட நம்ம வந்து ரொம்ப போராடி தானே நம்ம வந்து கணவன்ட்டையோ நம்ம மனைவிட்டையும் நம்ம சாதிக்க முடியுது. மற்றபடி அவங்களுக்கே நடக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியத்தை ஏற்படுத்துதுங்க. இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஆபத்துக்குரிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம்ன்றதே ஒரு வெறுத்து போயிடும் பொழுது, வாலிப பிள்ளைங்களுக்கும் சரி, பெண்ணுகளுக்கும் சரி, ஆம்பளை பிள்ளைகளுக்கும் சரி, கல்யாண வாழ்க்கை என்னடா இது, என்ன இப்படி கல்யாணம் பண்ணி இப்படி போராடி கல்யாணம் பண்ணி என்னத்தை பண்ண போறோம்? இப்ப ஏஆர் ரஹ்மான் சாரே எடுத்துக்கங்க, அவர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாரு. இப்ப நிறைய பேர் வாழ்க்கையில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் செலிபிரிட்டிஸே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போறாங்க இல்லையா? அவங்க மட்டும் இல்ல, சாதாரண பீப்புள்ஸ் கூட விவாகரத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி இந்த அன்பும் அருணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு, அதாவது அன்பும் அருணும் எந்த ஒரு குடும்பத்துல இல்லையோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த பண்பும் இல்ல, பயனற்று போயிடுது இல்லையா? அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, அன்பும் அருணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எந்த ஒரு உறவுல அன்பும் அருணும் இருக்குதோ, எந்த ஒரு கணவன் மனைவி உறவுல அன்பும் அருணும் இருக்குதோ அந்த உறவுல பண்பும் பயனும் இருக்குமா. அது குறித்து தாங்க திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால எதையுமே அலட்சியம் வேண்டாம். ஒரு சின்ன முக சோர்வு ஏற்பட்டா கூட என்ன காரணம் கண்டுபிடிங்க. கணவனாகட்டும் மனைவியாகட்டும் அலட்சியமா விடாதீங்க. ஒரு சிறு விரிசல் ஆரம்பிக்கிறது தாங்க இந்த கல்யாண பந்தம் அப்படிங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் அடைஞ்சு போய் பெரிய விரிசல் ஆயிடுது. கடைசியில் அது யாராலையுமே வந்து சரி செய்ய முடியாத, ஒட்ட வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாயிடுது. அதனால ஒருவர்களை திருமண பந்தம் என்பது எவ்வளோ நம்ம வந்து அக்னி சாட்சியா நிறைய பெரியவர்களை முன்னா வச்சு நம்ம அந்த கல்யாணத்தை பண்றோம் இல்லையா? அப்படி நம்ம கைப்பிடிக்கிற அந்த உறவை நம்ம கடைசியில வந்து ரெண்டு பிள்ளைங்கள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிள்ளைங்கள் ஆனதுக்கு அப்புறம் அதை நம்ம விட்டு பிரியறதுங்கிறது ரொம்ப ஒரு மன வேறுபாடுங்க. ரொம்ப ஒரு பெரிய தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். இருந்தாலுமே அது சில வாழ்க்கையில ஏற்பட்டது இல்லையா? அதை தவிர்க்க முடியாத ஒன்றாகி போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய வந்துச்சு விவாகரத்து. அந்த மாதிரி இல்லாம கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமா ஹாப்பியா என்ன விஷயமா இருந்தாலும் சரி உட்காந்து பேசி ரெண்டு பேருத்துக்குள்ள முடிவெடுங்க. அந்த விரிசல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஈகோ முதல்ல இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள ஈகோ இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா அது செதஞ்சு போயிடுங்க. அந்த ஈகோவே இருக்கக்கூடாது. என்ன கணவன் மனைவிக்குள்ள என்ன ஈகோ? சாப்பிடலன்னா வாங்க உட்காருங்க, என்ன கோவம் என் மேல, கோவம் வந்து என் மேல காட்டுங்க, சாப்பாட்டு மேல காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனைவி அன்பா உபசரிக்கிறதுலையும் சரி, ஒரு கணவன் வந்து மனைவி கோவமா இருந்தா அவங்க வந்து அதே மாதிரி விட்டு கொடுக்காம தன்னுடைய மனைவி விட்டு கொடுக்காம பேசுறதையும் சரி அப்படி இருக்கணுங்க. பிரிஞ்சு போற மாதிரி அந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிதான் அந்த பெரியவர்களும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஆகட்டும், லவ் மேரேஜ் ஆகட்டும், எல்லா மேரேஜ்லயும் ஒரு போராட்டம்னு ஒன்று இருக்கும். அப்படி போராடி தான் அந்த கல்யாணத்தை பண்றோம், அதை பிரிஞ்சு போறதுக்கா. அதனால உறவுகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் பேசி ரெண்டு பேரும் உட்காந்து பேசி தீர்த்துக்குங்க. அதை பெருசா வந்து ஓட விடக்கூடாது இல்லையா? ஒரு
நுரை ஓடிய ஒரு புண் எப்படி வந்து ஆறாம ரணமா இருக்குதோ அதே போல ஒரு ஆற முடியாத ஒரு ரணமாயிடுங்க, ஆற்றவே முடியாது. அதனால ஒரு சிறு காயமா இருக்கும் போதே அதை எப்படி நம்ம வந்து ஒரு டிடி இன்ஜெக்ஷனோ ஏதோ ஒன்று போட்டு ஆத்திக்கிறோமோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன கசப்புகளை கூட பேசி தீர்த்துக்குங்க. அவ்வளவுதாங்க. இதை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதுல வேற ஏதாவது வேறுபட்ட கருத்து இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உறவுகளே. நன்றி, வணக்கம்.